என்ன ஆதி, பதிலையே காணோம். எனக்கு தெரியும், நான் சொன்னதை கேட்டு நீங்க ஷாக் ஆயிருப்பீங்க. நான் எப்படி இதுக்கெல்லாம் சம்மதிச்சேன்னு உங்களுக்கு டவுட் வரும். பட் ஆதி, எனக்கு ஃபிக்ஸ் பண்ண மேரேஜை நிப்பாட்டுற அளவுக்கு எனக்கு தைரியம் வந்ததுக்கு காரணமே நான் உங்க மேல வச்சிருக்கிற லவ் தான் ஆதி. ஆனா நீங்க அமைதியா இருக்கிறது நான் எப்படி எடுத்துக்கிறது? ஒரு விஷயம் தெரியுமா ஆதி, என்னோட பேரண்ட்ஸோட விருப்பத்துக்கு மாறா நான் ஒரு விஷயம் செஞ்சதில்ல ஆதி. இப்போ இந்த கல்யாணம் கூட அவங்க விருப்பத்துக்காக தான் நான் சம்மதம் சொன்னேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நீங்க கல்யாணம் வேண்டான்னு அப்போ சொன்னப்ப அதோட அர்த்தம் எனக்கு புரியல. ஆனா கல்யாணம் பண்ணிக்காம 2 பேரும் ஒன்னா வாழ்ந்தா வாழ்க்கையை எப்படி ரசிச்சு வாழலான்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் ஆதி. ஃபைனலி நீங்க கேட்ட மாதிரியே நம்ம லிவிங்ல இருக்கலாம். இதெல்லாம் உண்மையா? கேட்ட தலையை சுட்டுது. ஆதி அவர் கட்டின பொண்டாட்டி என்கிட்ட கூட எல்லாம் மீறி பேச மாட்டாரு. அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு பொண்ணு கிட்ட போய் இப்படி எல்லாம் கேட்டுப்பாரா? அதுவும் லிவிங்ல இருக்கலான்னு. ஒருவேளை அந்த பொண்ணு சொல்றது உண்மையா இருக்குமோ? ஆமா, எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் ஆகி மாச கணக்காகுது. ஆனா அவரு என்ன பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டாரு. ஆனா பொண்டாட்டிக்கான உரிமையை எடுத்துக்கிட்டாரா? அவர் ஏற்கனவே என்கிட்ட சொன்னதே குழந்தை, குடும்பம், கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுன்னு சொன்னாரு. நான் அதுக்கெல்லாம் சம்மதிக்கல. எனக்கு குழந்தை வேணும்ன்ற விஷயத்துல நான் தீவிரமா இருந்தேன். ஆனா அவருக்கு அது சுத்தமா பிடிக்கல. இப்போ இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பா ஆதி அந்த பொண்ணு கிட்ட கேட்டிருக்காரு. கல்யாணம் பண்ணாம ஒரு பொண்ணை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிற இப்படி கேவலமான ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்குன்னு நினைக்கும் போது அவசியமா இருக்கு எனக்கு. கல்யாணம் மட்டும் வேண்டாம், ஆனா மொத்ததெல்லாம் வேணுமா அவருக்கு? ஆதி இவ்வளவு கேவலமானவரா இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவரை நம்பி இந்த பொண்ணு அவளுக்கு நிச்சயம் பண்ண கல்யாணத்தை நிறுத்திட்டு இருக்கா. அறிவு கெட்டவா! எந்த நம்பிக்கையில அவளுக்கு நிச்சயம் பண்ண கல்யாணத்தையும் நிறுத்திருப்பா? இவர் கொடுக்குற நம்பிக்கைதான் வேற என்னவா இருக்க போகுது? ஆக மொத்தத்துல என் வாழ்க்கையே போச்சு. முதல்ல கதிரை தனக்கு பொண்டாட்டி ஆக போறேன்னு ஆசையை வளர்க்க வச்சு கடைசியில அந்த கல்யாணமே நின்னு போச்சு. அதுக்கப்புறம் என் ஆதியா தனக்கு கெட்டி வச்சவ இப்போ இந்த வாழ்க்கையே நிரந்தரம் இல்லாம போயிடுச்சு. போச்சு, என் வாழ்க்கையே நாசமா போச்சு. தப்பான ஒரு ஆளை நம்பி அந்த ஆளுக்கிட்ட கழுத்தை நீட்டி இன்னைக்கு இப்படி உக்காந்துருக்கேன். என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டாங்க. அவர் குழந்தைலாம் வேண்டாம்னு சொல்லும் போது அதுக்கு நான் சம்மதிக்கலன்றதுக்காக இப்படி ஒரு கேவலமான முடிவை எடுத்திருக்காரு. அவருக்கு கல்யாணம் பண்ண பொண்டாட்டி வேணாம், அவருக்கு ஒரு வாரிசு வேணாம், குடும்பம் எதுவும் தேவையில்லை. ஆனா உல்லாசமா இருக்கிறதுக்கு என்னன்னே தெரியல. இப்பெல்லாம் சாயங்காலம் ஆனா இவங்கள வீட்லயே காணல. வீட்டுக்கு வரவே 8-9 மணி ஆயிடுது. எங்க போறாவ, என்ன பண்றவ ஒண்ணும் புரியல. இந்த நேரத்துல தோட்டத்துல கூட வேலை இருக்காது. போறவர் எங்க போறாரு? அதாயா தெரியல. ஆமா அண்ணா, இப்பெல்லாம் அப்பாவை வீட்டுல பார்க்கவே முடியறது இல்ல. எங்க போறாருன்னே தெரியல. நைட்டு சாப்பிடுற நேரத்துல கூட அவர் இருக்க மாட்டாரு. ஆமாயா, எங்க போறாவனே தெரியல. ஐயா கதிரு, அவகிட்ட என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேளியா. எங்க போறாவ, என்ன பண்றாவன்னு. நான் கேட்டா கோவப்படுவாவ, நீ கேட்டா ஒண்ணும் சொல்ல மாட்டாவ. சரி என்னன்னு விசாரியா. கேக்குறமா. எமாடி மீனா? அத்த எமாடி, தியா சாப்பிட வர சொல்லுமா. எங்க போனேனே தெரியல. 2 பேரும் உட்காந்து சாப்பிடுங்க. இத கூட்டிட்டு வரேன் அத்த. ஆதி உனக்கு எதாவது வேணுமாயா? இல்லம்மா, இதுவே போதும். அம்மா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்கிட்டயா? என்ன விஷயம் சொல்லு. அது நாளைக்கு மீனோட தங்கச்சி ஒரு பரீட்சை ஒண்ணு எழுதியிருக்கா. அதுக்கு ரிசல்ட் வருது. ஓ, அதுக்கு என்னயா? அந்த பிள்ளை படிக்கலாம் செய்தோ? அந்த பொண்ணு டாக்டருக்கு படிக்க போறா. அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இது. அப்படினா அது அம்மா, டாக்டருக்கு படிக்கணும்னா முதல்ல இந்த பரீட்சையில பாஸ் ஆகணும்.
அதுக்கப்புறம் தான் படிக்கவே முடியும். ஓஹோ, அவன் அப்பா அம்மாவே நம்ம தோட்டத்துல கூலி வேலை செஞ்சுட்டு இருக்காவ, அவங்க மோவ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுதோ? ஏம்மா, கூலி வேலை செய்யறவங்களோட பொண்ணுலாம் டாக்டர் ஆகக்கூடாதா என்ன? இல்ல, அப்படி கேட்கல. யாரு படிச்சாலும் நல்லா படிச்ச மார்க் எடுத்தா டாக்டர் ஆக போறவ. அதுக்கு அவங்க அப்பா அம்மா என்ன வேலை பார்த்துருக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன? ஐயா, நான் அப்படி சொல்லலையே. டாக்டருக்கு படிக்கணும்னா அம்பிடிச்சாலும் ஆகும். அவியலுக்கு கூலி வேலை செஞ்சாதான் அடுத்த வேலை சாப்பாடு. அவிய பிள்ளை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாவ்ல, அதான் என்ன ஏதுன்னு கேட்டேன். அதெல்லாம் படிக்க வைக்கலாமா, பிரச்சனை இல்ல. அர்ஜுன், சொல்லு ஆதி, படிக்க வைக்க போறியா? நீ அந்த பிள்ளைய படிக்க வைக்க போற? நானா? இல்லையே. பின்ன என்ன, அதெல்லாம் படிக்க வச்சுக்கலாம்னு சொல்ற? இல்ல, அதுக்கு சொல்லல. ஒரு பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுறா, அப்படி இருந்தா நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். அந்த பொண்ணு வேற அண்ணியோட தங்கச்சி, அதனால சொன்னடா. அப்படியா? உன் பேச்சு ஒன்றும் சரியில்லையே. ஐயோ ஆதி, என்ன? நான் அதனாலதான் சொன்னேன், இந்த சமுதாயத்துல பெண்கள் வந்து முன்னேறணும் இல்லையா? ஆமா ஆமா, கண்டிப்பா முன்னேறணும். அதுதான், அதுக்கு நம்ம ஒரு உறுதுணையா ஊக்குவிப்பா இருக்கணும் அப்படின்றதுனால நான் சொன்னேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. இதான் அந்த பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுது, நானும் டாக்டர் பாத்தியா, அதனால நமக்கு தெரிஞ்சது சொல்லி ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு. ஓ, சரிதான் சரிதான், நீயும் டாக்டர் தானே. ஒரு டாக்டர் ஆக போற ஒரு பொண்ணோட மனசு ஒரு டாக்டரான ஒரு பையனுக்கு தானே தெரியும். கரெக்ட் தான். அதனால்தாம்மா அந்த பொண்ணுக்கு நாளைக்கு ரிசல்ட் வருது. நாளைக்கு அவளை நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். பிள்ளையா, எதுக்கு நம்ம வீட்டுக்கு வர சொல்லிருக்கா? ரிசல்ட் பாக்கிறதுக்காக தாம்மா. நாளைக்கு அந்த பொண்ணு இங்க வந்துட்டு போற வரைக்கும் லட்சுமி அம்மாவுக்கு தெரியவே கூடாது. தெரியாம கொஞ்சம் பாத்துக்கோங்க. லட்சுமிக்கு தெரியாம வராளா? சரி, ஏதோ படிப்பு விஷயம் சொல்லுத. சரியா, நான் அவளுக்கு தெரியாம பாத்துக்கிறேன். சரிம்மா. நாளைக்கு ரிசல்ட் வருதா? அப்போ நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு லீவ் போட்டுற வேண்டியதான். அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு எக்ஸாம் எழுத போனா என்ன மார்க் எடுப்பான்னு தெரிஞ்சுக்க ஒரே ஆர்வமா இருக்கு. நாளைக்கு பேசாம ஹாஸ்பிட்டலுக்கு லீவ் போட்டுற வேண்டியதான். அப்படி இல்லைன்னா ஷிஃப்ட் மாத்திக்க வேண்டியதான். ரிசல்ட் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம். என்ன தியா சாப்பிட கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு போனவ இன்னும் நாளை காணல. ஆனா உல்லாசமா இருக்கிறதுக்கு பொண்ணு மட்டும் தேவை. நினைச்சு பார்க்கும் போதே அருவருப்பா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. இது அப்பா அம்மா கிட்ட சொல்லவும் கவலையா இருக்கு. எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்ன அவ எவ்வளவு கஷ்டப்படுவாவ. அதுக்கு அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு கேவலமான கூட கொடுமை நடத்தணுமா? தியா, தியா, ஒண்ணுதான். சொல்லுங்கக்கா. என்னாச்சு தியா? இவ்வளவு நேரமா சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்கா? நீ சாப்பிட வருவேன்னு பாத்துட்டு இருந்தேன். நீ வர்ற மாதிரி தெரியல, அதான் நானே உன்னை தேடி வந்துட்டேன். எனக்கு பசிக்கலக்கா, நீங்க போய் சாப்பிடுங்க. என்னடியா, எப்பவும் நம்ம 2 பேரும் ஒன்னா தானே சாப்பிடுவோம், வா போய் சாப்பிடலாம். இல்லக்கா, எனக்கு வேண்டாம். ஏமா, உடம்பு கிடம்பு சரியில்லையோ? ஆமாக்கா, லைட்டா தலைவலி. எனக்கு பசியும் இல்லை, நீங்க போய் சாப்பிடுங்க. தலைவலியா? வந்து சாப்பிடுதியா. நான் போய் அர்ஜுன் கிட்ட வேணா டேப்லெட் வாங்கிட்டு வரேன். டேப்லெட் போட்டா எல்லாம் சரியாயிடும். நீ முதல்ல வந்து சாப்பிடு. இல்லக்கா, சுத்தமா பசி இல்லை எனக்கு, நீங்க போய் சாப்பிடுங்க. என்னம்மா, எனக்கு தெரியாதா நீ பசி தாங்க மாட்டேன்னு? என்னாச்சு தியா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, எனக்கு தலை தான் வலிக்குது. பசியும் சுத்தமா எடுக்கல. மதியம் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு வேண்டாம்க்கா, நான் போய் ரூம்ல போய் படுக்க. என்னாச்சு தியாவுக்கு? திரும்பி முகத்தை பார்த்து கூட பேச மாட்டாளே. ஒருவேளை ஆதிக்கும் தியாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அப்படி இருந்தாலும் இப்படி பட்டினியா அவ படுக்க மாட்டாளே. அவளே பசி தாங்க மாட்டா. இப்ப சாப்பாடே வேண்டாம்னு சொல்லிட்டு போய் படுக்கானா ஏதோ பிரச்சனை பெருசா இருக்கும் போல. யார்கிட்ட கேட்க? ரெஜிஸ்டர் நம்பர்லாம் வாங்கிட்டு வந்துட்டல்ல, எங்க வச்சிருக்க? நாளைக்கு காலையில 10 மணிக்கு ரிசல்ட்.
நாளைக்கு உன் தங்கச்சி வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன், அவகிட்ட சொன்னியா? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். மீனா, மீனா. அத்தான் கூப்பிட்டீங்களா? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்கப்பா. என்ன? சில உன் தங்கச்சியோட ரெஜிஸ்டர் நம்பர் வாங்கிட்டு வந்தியா? நாளைக்கு காலையில 10 மணிக்கு ரிசல்ட். உன் தங்கச்சியை நம்ம வீட்டுக்கு வர சொன்னீனே, அவகிட்ட சொன்னியா? சொன்னேன்டா, நாளைக்கு 10 மணிக்கு வந்துருவா. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன யோசனையிலே இருக்கா? நாளைக்கு ரிசல்ட் நினைச்சு இப்பல இருந்தே யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா என்ன? என்னதா? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன செல்ல மாதிரி நின்னுட்டு இருக்க? என்ன பிரச்சனை? அப்படி என்னத நீ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கா? ஐயோ இல்லதா, நைட்டு தியாவை சாப்பிட கூப்பிட்டேன். அவ சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டா, பசி இல்லைன்னு. பசிச்சிருக்காது, அதனால வேண்டான்னு சொல்லியிருப்பா. ஐயோ இல்லதா, அவ பசி தாங்க மாட்டா. சாப்பிடுன்னு சொன்னதுக்கு மதியம் சாப்பிட்டதே ஒரு மாதிரி இருக்கு, வேண்டாம்னு சொல்லிட்டா. ஓ, அதான் அவளே சொல்லிட்டாளே, மதியம் சாப்பிட்டது ஒரு மாதிரி ஹெவியா இருந்திருக்கும், அதனால நைட்டு சாப்பிட வேண்டாம்னு நினைச்சிருப்பா. இல்ல, அவ ஏதோ ஒரு மாதிரி இருந்தா. என்ன மீனா, என்ன சொல்ற? ஆமாத்தா, ஹால்ல அங்க ஒரு மாதிரி உட்கார்ந்து இருந்தா. நான் போய் அவளை சாப்பிட கூப்பிட்டேன். அவ என் முகத்தை பார்த்து கூட பேசல. அந்த பக்கம் திரும்பிட்டு தான் என்கிட்ட பதிலே சொன்னா. சாப்பிட வாதியான்னு சொன்னா, எனக்கு பசி இல்ல வேண்டான்னு சொல்லிட்டா. இல்ல, எப்பவுமே சிரிச்ச முகமா இருப்பா, இன்னைக்கு அவ குரலே சரியில்லை, ஒரு மாதிரி இருந்தா. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டா. அதான் என்னாச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். தலை வலிக்குதுன்னு சொன்னா, அர்ஜென்ட் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன், நீ சாப்பிட முதல்லன்னு சொன்னேன். அவ வேண்டான்னு சொல்லிட்டா. ஓ, அப்போ தலைவலியா இருக்கும். அதுக்குதான் நான் மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு சொன்னேனேதா, அவ அதுக்கும் வேண்டான்னு சொல்லிட்டா. ஹீ, எல்லாரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவ ஏதாவது டிஸ்டர்ப்டா ஃபீல் ஆயிருப்பா, அதனால சைலண்டா இருந்திருப்பா. எல்லாம் விடிஞ்சா சரியாயிடும். நீ எதுக்கு அதை போட்டு இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, அதுக்குல்லதா, எப்பயுமே 2 பேரும் ஒன்னாதான் சாப்பிடுவோம். இன்னைக்கு அவ இல்லாம ஒத்தையில சாப்பிட்டேன், ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான். அவ சோகமா இருந்தது இப்ப பிரச்சனையா, இல்ல நீ ஒத்தையில உட்காந்து சாப்பிட்ட கம்பெனிக்கு ஆள் இல்லைன்றது பிரச்சனையா? கம்பெனி கொடுக்கணும்னா சொல்லு, நான் உன் கூட உட்காந்து சாப்பிடுறேன். இல்லதா, எனக்கு அவ ஒரு மாதிரி இருந்தா, அதான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த மத்தபடி ஒண்ணும் இல்ல. சரி, இப்ப படுக்கிறியா? படுக்கணுமா? ஏன், பொறுவை என்ன நின்றுட்டே தூங்குவா? அது இல்ல, ஒண்ணும் இல்ல. பொறுவை என்ன பயமா இருக்கா? என்னது பயமா? எனக்கா? இல்லையே, நான் எதுக்கு உங்களை பார்த்து பயப்பட போறேன்? இங்க பாருங்க, நான் யார் தெரியுமா? யாரு? இப்படி பட்டினி கேட்டுட்டேன் எப்படி? இல்ல பரவாயில்ல சொல்லு, நீ யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது இந்த வீட்டோட பெரியவோட முத பையன். அவையில தெரியுமா? என்னது, பெரிய ஐயாவோட மொத பையனா? ஆமா. சரி, பெரிய ஐயான்னு சொன்னீங்க, அவர் யாரு? உங்க அப்பா, உங்க அப்பாவுக்கு முத பையன். ஓ, எங்க அப்பாவோட மொத பையன். சரி, அவைகளுக்கு என்ன? அவியலோட பொண்டாட்டி நானு. நீங்க என்னடானா என்ன பார்த்து பயமான்னு கேக்குறிய? அவியலுக்கு பொண்டாட்டினா நான் எப்படி பயப்படுவேன்? ஆமா, சிவியலுக்கு பொண்டாட்டி நீ? அதான் சொன்னனே, பெரிய ஐயாவோட மொத பையனோட பொண்டாட்டி. பெரிய ஐயாவுக்கு யாரு மொத பையன்? நீங்க தான். நானா? என் பேர் என்ன? போங்கத்தா, புருஷன் பேரெல்லாம் பொண்டாட்டி சொல்லக்கூடாது. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? எங்க பாட்டி தான் சொல்லியிருக்காவ. அவிய பேரு சொன்னா அவியலுக்கு ஆயுஸ் குறையுமா? இது வேறயா? இந்த விஞ்ஞான உலகத்துல இதெல்லாமா நம்பிட்டு இருக்கா? அது உண்மையா இல்லாட்டியும் நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டா? ஃபாரின்ல எல்லாம் பாத்திருக்கியா, ஹஸ்பண்டோட பேர் சொல்லிதான் வைஃப்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. இப்போ நான் எப்படி உன்னை மீனான் பேர் சொல்லி கூப்பிடுறேன், அதே மாதிரி நீ என்ன கதிர்னு பேர் சொல்லி கூப்பிடலாம். ஃபாரின்ல எல்லாம் அப்படிதான் கூப்பிடுவாங்க.
பேர் சொல்லியா கூப்பிடுவாவ? ஆமா, பேர் சொல்லி தான் கூப்பிடுவாவ. அதனால நீனும் பேர் சொல்லி கூப்பிடலாம், தப்பு கிடையாது. நானும் பேரை சொல்லி கூப்பிட மாட்டேப்பா. நான் போய் படுத்து வரேங்க. ஹேய், தூங்க போறேன்னு சொல்லிட்டு எங்க போறா? தண்ணி குடிச்சிட்டு எடுத்துட்டு வரேன்டா. எஸ்கேப் ஆயிட்டா.